ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவேதனை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். இன்று விஸ்வாச வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள். மேஷம், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். நிர்வாகத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய வருமானங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். இருந்தாலும் அதை சமாளித்து எல்லாம் என்று வெற்றி காண்பீர்கள். ரிஷபம், உங்கள் திறமைக்கு மரியாதை இல்லாமல் போகும். ஆகவே உங்களுக்கு மனம் சலிப்படையும், மனம் விரக்தி அடையும். உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். நண்பர்கள் உதவுவார்கள். சௌரிய குறைவுகள் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் குறையும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் தரும். இருந்தாலும் நீங்கள் இந்த தடைதாமதங்களை வெற்றி காண்பீர்கள். மிதுனம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்வதில் தாமதங்கள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம், எதிர்ப்புகள் உண்டாகும். இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். உங்கள் முயற்சிக்கு நிர்வாகத் திறமையுடன் நண்பர்கள் உதவி புரிவார்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். கடகம், குடும்பத்தில் சில சச்சரவுகள் தோன்றும். அதிகாரமான கண்டிப்பான பேச்சுகளை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர்களை நண்பர்கள் போல் நீங்கள் நடத்தினால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். வேலையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் பணி அழுத்தத்தை கொடுக்கும். வேலை பளுவை கூட்டும். எதிர்ப்புகளை விமர்சனங்களையும் தரும். ஆகவே அதை தவிர்ப்பது நல்லது. இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். சிம்மம், என்னதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் உங்களுடைய நிர்வாகத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மனம் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறும். உங்கள் விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டிருப்பதால் விருப்பங்கள் கூட நிறைவேறுவதில்லை, தடை தாமதங்கள் ஏற்படும். ஆக மொத்தம் இன்று மனம் சலிப்படைந்து விரக்தி அடைந்து காணப்படும். கன்னி, தேவையற்ற வேலைகள், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். புதிய வித்தைகளை கற்று திறம்பட செயல்படுவீர்கள். உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரும். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வசதி வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாள் நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் இன்று செயலாக்கப்படும். நண்பர்களுக்காக சில கால விரயங்களை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் நீங்கள் தடை தாமதங்களை தவிர்க்கலாம். வளர்ச்சிக்கான மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் அதில் சில வேகக்குறைவு அல்லது தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். நண்பர்களால் ஆராயும் அனுகூலங்கள் உண்டாகும். செயல்பாட்டில் மட்டும் சுணக்கம் ஏற்படுவதால் அந்த தடைகளை மன உறுதியுடன் வெல்வீர்கள். விருச்சிகம், தொழிலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற போராடுவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் அரசு காரியங்கள் வெற்றி தரும். தொழிலின் நண்பர்கள், ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இருந்தாலும் தொழிலில் சில தடை தாமதங்களையும் எதிர்ப்புகளையும் நீங்கள் சந்தித்து சமாளிக்க வேண்டியிருக்கும். அது சமாளிக்கும் மன ஆற்றல் உங்களுக்கு உள்ளதால் இந்த நாள் உங்களுக்கு எளிதில் கடந்து செல்ல உதவும். சுயசிந்தனை அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய நிர்வாகத் திறமை, கணித திறமை, ஞானம் போன்றவற்றால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தடை தாமதங்களை கண்டு மனம் பேதலிக்காமல் மன உறுதியுடன் இருந்தால் இந்த நாளை நீங்கள் எளிதில் கடக்கலாம். மகரம், தேவையற்ற சிந்தனையை தவிர்ப்பது விமர்சனங்களை தவிர்க்க உதவும். மறைமுக எதிர்ப்புகளையும் வீண்பலிகளையும் தவிர்க்க உதவும். ஆகவே தேவையற்ற காரியங்களையும் தேவையற்ற சிந்தனைகளை மட்டும் கொண்டு இந்த நாளை நீங்கள் நடத்தினால் எதிர்ப்புகளை சமாளிக்கலாம்.
நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அரசு விஷயங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் ஒத்திப்போடவும் நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். எதிர்பாராத பணம் வருவதில் சுணக்கம் ஏற்படும். அதாவது பணம் கிடைக்கும், ஆனால் கையில் கிடைக்காது. அதாவது லாட்டரி சீட்டு விழுந்துச்சுன்னா ப்ரைஸு கொடுக்க டிலே ஆகிற மாதிரி, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த தடை தாமதங்களை எல்லாம் நீங்கள் இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். கும்பம். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆளுமையை அனுசரித்து சென்றால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். நண்பர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். சமூகத்தில் ஒரு இறை வழிபாட்டு அல்லது இறை நிகழ்ச்சியை நடத்தி உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீர்கள். இறை வழிபாட்டின் மூலம் தடை தாமதங்களை வெல்லும் நாள் இந்த நாள். மீனம். தொழிலில் வேலைப்பளு அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுடைய நிர்வாக திறமையால் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில பேருக்கு தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது தொழிலில் தற்காலிகமாக நிறுத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் நீங்கள் இறை வழிபாட்டின் மூலமும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமும் சரி செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த நாள் போல் எல்லா நாட்களும் இனியாய் அமைய எம்மன் அப்பன் செந்தில் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழ்க வளமுடன், வளர சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.